ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். என்னென்னா வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது 4யும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி, புதினா இது 2யும் வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிடலாம். எங்ககிட்ட வந்துட்டு பீன்ஸும் அவரையும் இருக்குது. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது 2யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பிளெண்ட் ஆகணும். மசாலாஸும் வெஜ்ஜீஸும் நல்லாவே பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நாங்கள் பச்சை கொத்தமல்லி, புதினா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாட்டி நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக நம்ம வந்துட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கீ ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணால் ஒரு நல்ல அரோமா இருக்கும். இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி 3 விசில் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பரான ஒரு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு மசாலா சிக்கன் கறி, அப்படி இல்லாட்டி மட்டன் கறி, இல்லை கர்ட் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கன்னியூவாக பாருங்கள். தேங்க்யூ.